என் பெயர் சீதா. என் கல்லூரி நாட்களில் நான் முதன்முறையாக அர்ஜுன் என்பவரை சந்தித்தேன். முதலில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக மட்டுமே இருந்தோம். பின்னர் எங்கள் நட்பு காதலாக மாறத் தொடங்கியது. அர்ஜுனுடன் நேரம் எப்படி கடந்து போனது என்றே தெரியவில்லை. அவருடன் என் வாழ்க்கையின் பொற்கனவுகளை காணத் தொடங்கினேன். நாங்கள் அடிக்கடி தொலைபேசியில் எங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். படிப்பு முடிவதற்கு முன்பே அர்ஜுன் என் குடும்பத்திடம் என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டார். இந்த நேரம் என் வாழ்க்கையின் மிகச் சிறப்பான நேரமாக இருந்தது. நான் என் அண்ணா, அண்ணி மற்றும் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தேன். அம்மாவுக்கு இந்த திருமணம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அண்ணி இந்த திருமணத்திற்கு எதிராக இருந்தார். ஏனென்றால் நான் எனது விருப்பத்திற்கு திருமணம் செய்து கொள்வதை அவர் விரும்பவில்லை. ஆனால் என் அண்ணா என்னை ஆதரித்தார். ஒரு தந்தையாக என் தலையில் கை வைத்தார். என் திருமணத்தின் முழு பொறுப்பையும் ஏற்று மகிழ்ச்சியுடன் என்னை அர்ஜுனுடன் அனுப்பி வைத்தார். இப்படி நாங்கள் இருவரும் என்றென்றும் ஒன்றாகிவிட்டோம். திருமணத்திற்கு பிறகு நான் என் கணவரின் வீட்டிற்கு வந்தபோது என் வாழ்க்கை பூர்த்தியாகிவிட்டது போல் உணர்ந்தேன். இங்கு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். எனக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தனர். என் மாமியார் என்னை மிகவும் நேசிப்பார். இங்கு என் மாமியார், மாமனார் மற்றும் என் கணவனின் அண்ணா, அண்ணி ஆகியோர் இருந்தனர். என் ஆசை நிறைவேறிவிட்டது போல் இருந்தது. திருமணத்திற்கு சிறிது காலத்திற்கு பிறகு கடவுள் எனக்கு தாய்மையின் மகிழ்ச்சியை அளித்தார். என் கணவர் எப்போதும் என்னை கவனித்துக் கொள்வார். கவனமாக இருக்கும்படி சொல்வார். எப்போதும் என் அருகே இருப்பார். பின்னர் எங்கள் வீட்டில் ஒரு அழகான குழந்தை பிறந்தது. இதனால் எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. ஒரு மெல்லிய குழந்தை தன் சிறிய செயல்களால் எங்கள் இதயங்களை ஒளிர வைத்தது. அர்ஜுனின் கண்களில் அவரது மகனுக்காக இருந்த அன்பை பார்க்கும் போது என் இதயம் நிறைவாக இருந்தது. எங்கள் வீட்டில் நிறைய மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இப்போது என்னிடம் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். எதற்கும் குறைவில்லை. நாங்கள் இருவரும் விரும்பியது ஒன்றே, என் கணவரின் வணிகம் நன்றாக நடக்க வேண்டும். எங்கள் 2 குழந்தைகளையும் நன்றாக வளர்க்க வேண்டும். கணவரின் கனவுகள் மிக பெரியவை. அவர் தனது குழந்தைகளுக்கு உலகத்தின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் கொடுக்க விரும்பினார். அவர்களுக்கு உரிமை உள்ள அனைத்தையும் கொடுக்க விரும்பினார். இதனால் என் கணவர் வெளிநாடு செல்ல முடிவு செய்தார். என் கணவர் வெளிநாடு புறப்பட்ட போது என் மனதில் தோன்றியதை நினைவு கூறுகிறேன். இப்போது மனக்குறைவு இருந்தாலும் பின்னர் எல்லாம் சரியாகிவிடும். இந்த குறையும் நீங்கிவிடும். ஒவ்வொரு மாலையும் அவரது குரலை கேட்டு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று என்னை தேற்றுவேன். ஆனால் அவர் எப்போதும் சொல்வார், நீ பொறுமையாக இரு, பிறகு நாம் எப்போதும் ஒன்றாக இருப்போம். நானும் மனதிற்குள் சபதம் செய்து கொள்வேன். எந்த நிலையிலும் அவருக்காக காத்திருப்பேன். ஒரு காலத்தில் சிரிப்பும் அன்பும் நிறைந்திருந்த வீடு ஒரு நாள் பாழடைந்து போகும் என்று நான் அறியவில்லை. நான் என் 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கணவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தேன். ஆனால் என் விதியில் வேறு ஏதோ எழுதப்பட்டிருந்தது. என் அழிவின் தொடக்கம் ஏற்கனவே நடந்துவிட்டது. அர்ஜுன் கனடா சென்ற பிறகு வாழ்க்கை மிகவும் மாறிவிட்டது. முதலில் நாங்கள் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசுவோம். குழந்தைகளும் தங்கள் தந்தையின் குரலை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் என் கணவர் எனக்கும் குழந்தைகளுக்கும் கொரியர் மூலம் பரிசுகளை அனுப்புவார். என் கணவரின் பார்சல் வரும்போது குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். சில நேரங்களில் சிறிய பரிசுகள். அவை என் இதயத்தை அமைதிப்படுத்தும். அர்ஜுன் சொல்வார், நீ கவலைப்படாதே, இது ஒரு சிறிய தொடக்கம் மட்டுமே. விரைவில் நான் உன்னையும் குழந்தைகளையும் கனடாவுக்கு அழைத்துச் செல்வேன். நாம் இங்கேயே வாழ்வோம். இங்கேயே ஒரு சிறிய வீட்டை வாங்குவேன் என்று கூறினார். நானும் அவர் சொல்வதை கேட்டு கனவுகளில் மூழ்கியிருந்தேன். ஒரு நாள் என் குழந்தைகள் என் கையிலிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. அவர்கள் தூங்கும் நேரம் வந்து கொண்டிருந்தது. திடீரென என் மொபைல் மணி அடித்தது. நான் தொலைபேசியை எடுத்தபோது இதயம் மகிழ்ச்சியால் துடித்தது. ஒருவேளை அர்ஜுன் எனக்கு நல்ல செய்தி சொல்ல அழைத்திருக்கலாம். ஆனால் தொலைபேசியின் மறுபுறம் ஒரு அந்நிய நபர் பேசினார். அவர் கேட்டார், நீங்கள் சீதாவா? அர்ஜுனின் மனைவிதானே என்றார். நான் குழப்பத்துடன் ஆம் என்றேன். அவர் சொன்னார், மிகவும் வருந்துகிறேன், உங்கள் கணவருக்கு விபத்து நேர்ந்துவிட்டது. அந்த நிமிடம் என் கையிலிருந்து தொலைபேசி கீழே விழுந்தது. நான் நடுங்கும் கைகளால் மீண்டும் தொலைபேசியை எடுத்து கேட்டேன், என்ன அர்த்தம்? எப்படியான விபத்து? என் கணவர் எங்கே? மறுபுறம் மௌனம். பின்னர் மௌனமான குரலில் அவர் சொன்னார், மன்னிக்கவும், உங்கள் கணவர் இறந்துவிட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் முழு உலகம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போல் இருந்தது. என் சுற்றுப்புறம் எல்லாம் சுழல்வது போல் தோன்றியது.
நான் சுவற்றை தாங்கி நின்றேன். என் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன, சிரித்துக் கொண்டிருந்தன. ஆனால் நான் உள்ளூரமாய் உடைந்து கொண்டிருந்தேன். கத்தி அள வேண்டும் போலிருந்தது. ஆனால் என் குரல் தொண்டையில் அடைத்துக் கொண்டது. என் மாமியார் என் அறைக்கு வந்தபோது நான் அவரிடம் மட்டுமே சொன்னேன், அர்ஜுன் இனி நம்முடன் இல்லை. பின்னர் நான் உணர்விழந்து விழுந்தேன். வீட்டில் ஒரு துக்கம் பரவியது. பின்னர் எனக்கு உணர்வு வந்தபோது வீடு முழுவதும் துக்கம் காணப்பட்டது. வீட்டில் பலர் இருந்தனர். என் மாமியார் மற்றும் என் கணவனின் அண்ணி அழுது கொண்டிருந்தனர். என் மாமனார் மற்றும் கணவனின் அண்ணனும் மௌனமாக அமர்ந்திருந்தன. குழந்தைகளுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் வியப்புடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். நான் உணர்வு வந்ததும் முற்றிலும் உடைந்து அழுதேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. 5 நாட்களுக்கு பிறகு என் கணவரின் உடல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் என்ற செய்தி வந்தது. நான் என்னை கட்டுப்படுத்த முயன்றேன். ஆனால் என்னுள் ஒரு பயம் இருந்தது. நான் கதவில் நின்று காத்திருந்தேன். ஆம்புலன்ஸ் வந்தபோது என் கணவரின் உடல் கொண்டு வரப்பட்டது. முழு வீட்டு மக்களும் கூடியிருந்தனர். என் மாமனார் மற்றும் வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து என் கணவரின் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்தனர். வீட்டில் உள்ள அனைவரும் என்னை தேற்றிக் கொண்டிருந்தனர். நான் முன்னால் நகர முயன்ற போது அனைவரும் என்னை தடுத்து, மகளே தைரியமாய் இரு என்றனர். ஆனால் இப்போது யாருடைய தேற்றுதலும் எனக்கு ஆதரவளிக்கவில்லை. நான் என் கணவரின் உடலை நோக்கி கை நீட்டினேன். அவரது உடலில் இருந்து துணியை அகற்றிய போது தெரிந்த முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. உடலின் முகம் முற்றிலும் சிதைந்திருந்தது. இதை பார்த்து என் கணவர் இந்த உலகில் இல்லை என்பதை என் இதயம் ஏற்க முடியவில்லை. நான் அழுது கொண்டே சொன்னேன், அர்ஜுன், நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள், நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று, என்னை உங்களுடன் அழைத்துச் செல்வீர்கள் என்று. ஆனால் இப்போது நீங்கள் தனியாக இந்த உலகை விட்டு சென்று விட்டீர்கள். எப்படி என்னுடன் இப்படி செய்ய முடியும் என்று கதறி அழுதேன். மக்கள் மிகவும் சிரமப்பட்டு என்னை அங்கிருந்து விலக்கினர். பின்னர் அவரது இறுதி சடங்குக்கான நேரம் வந்தது. நான் என்னை கட்டுப்படுத்த ஒரு கடைசி முயற்சி செய்தேன். ஆனால் உள்ளூரமாய் நான் வெறுமையாகிவிட்டேன். நான் கத்திக்கொண்டே என் கணவரை நினைத்து அழுதேன். தயவு செய்து திரும்பி வாருங்கள். ஆனால் இப்போது என் அழைப்பை கேட்க யாரும் இல்லை. என் கணவர் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த அமைதியும் இல்லாதது போல நேரம் கடந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு என் மாமியார் வீட்டார் என்னிடம் நடத்தும் முறையும் மாறத் தொடங்கியது. முன்பு என்னை தேற்றியவர்கள், என் மீது இரக்கப்பட்டவர்கள், எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது சிறு சிறு விஷயங்களுக்காக என் மீது குற்றம் சாட்ட ஆரம்பித்தனர். என் மாமியார் மற்றும் என் கணவனின் அண்ணியும் சேர்ந்து என்னிடம் கசப்பான வார்த்தைகளை பேசினர். அவர்கள் சொன்னார்கள், உன்னால் தான் இந்த வீட்டின் சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து உன் மாமனாருக்கு உடல்நலம் குன்றியது. இப்போது என் மகனையும் கொன்றுவிட்டாய் என்று என்னை தாழ்வாக பேசிக் கொண்டிருந்தன. நான் அவர்களின் வார்த்தைகளை அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஒரு மௌனம் 100 தகராறுகளை வெல்லும் என்று நான் அறிவேன். இந்த நேரத்தில் என் குழந்தைகள் தான் எனது உண்மையான ஆதரவாக இருந்தனர். நான் அவர்களுக்காக வாழ வேண்டும். என்னை பலமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் என் மாமியார் வீட்டாரின் நடத்தை என்னிடம் நாளுக்கு நாள் கடுமையாகிக் கொண்டிருந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு அவர்களின் வார்த்தைகளை தாங்கிக் கொண்டிருந்தேன். என் மாமியார் எப்போதும் சொல்வார், என் மகன் உன்னால் போனான், இல்லை என்றால் இன்று உயிரோடு இருப்பான், உன்னுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டது என்பார். ஒரு நாள் நான் அவருக்கு பதில் சொல்லியே விட்டேன். நான் அவரை பார்த்து சொன்னேன், வாழ்வும் சாவும் கடவுளின் கையில் உள்ளது. இதில் என் தவறு என்ன? நானும் என் கணவரை இழந்துவிட்டேன். ஆனால் என் மாமியார் சொன்னார், இல்லை, இவை அனைத்தும் உன் தரித்திரத்தால் நடந்தது. நாங்கள் என் மகனிடம் சொன்னோம், இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டாம் என்று. ஆனால் அவன் எங்கள் விருப்பத்திற்கு எதிராக உன்னை மணந்து கொண்டான். இப்போது நாங்கள் அதன் விளைவை அனுபவிக்கிறோம் என்றார். நான் மௌனமாக இருந்தேன். என் குழந்தைகளின் பராமரிப்பில் மூழ்கினேன். ஆனால் இப்போது இந்த வீட்டில் 2 வேளை உணவு கூட எனக்கு கஷ்டமாகிவிட்டது. நான் சமையலறையில் இருந்து என் குழந்தைகளுக்கு உணவு எடுத்து வந்தபோது என் கணவனின் அண்ணி சொன்னாள், ஏய் மகாராணி, உன் கணவன் செத்து போனார், உனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை என்றார். நான் கூறினேன், என் குழந்தைகளுக்கு மட்டும் உணவு கொடுங்கள் என்றேன். இப்போது இந்த வீடு என் கணவனின் சம்பாத்தியத்தால் மட்டுமே நடக்கிறது என்று என் கணவனின் அண்ணி சொன்னாள். நான் அவளிடம் சொன்னேன், அக்கா, என் கணவரும் இந்த வீட்டிற்கு நிறைய பணம் சம்பாதித்து அவரது பெற்றோரின் கைகளில் கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்காகவும் பரிசுகள் கொண்டு வந்திருக்கிறார். நான் இந்த உணவை எனக்காக அல்ல, என் குழந்தைகளுக்காகவே எடுத்து செல்கிறேன். நீங்கள் தான் சொன்னீர்கள், கடவுள் உங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கவில்லை என்று. என் 2 குழந்தைகளும் உங்களுக்கே சொந்தமானவர்கள் போல் இருந்தீர்கள் என்று அவள் பதிலளித்தாள். ஆம், ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. இப்போது எனக்கு உன் குழந்தைகளிடம் எந்த இரக்கமும் இல்லை. அவளுடைய வார்த்தைகள் என் இதயத்தை வெகுவாக வருத்தின. நான் மௌனமாக என் குழந்தைகளுக்கு உணவு எடுத்து அறைக்குள் சென்றேன். குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களை தூங்க வைக்க முயன்றேன். அப்போது வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டன. என் மாமியார் சத்தமான குரலில் கத்திக் கொண்டிருந்தார். இவை அனைத்தும் சீதா வந்ததால் நடந்தது. இப்போது என் பெரிய மகனின் வணிகமும் நஷ்டத்தில் ஓடுகிறது. முதலில் என் கணவர் பக்கவாதம் பிடித்தார். பிறகு என் மகன் இறந்து விட்டான். இப்போது பெரிய மகனின் வணிகமும் நஷ்டமாகிறது என்றார். நான் அறைக்கதவில் நின்று இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. உங்கள் மகனின் மரணத்துக்கு நான் பொறுப்பல்ல. நான் அவரிடம் அன்பு வைத்திருந்தேன். அவர் இறந்ததால் தான் நீங்கள் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசுகிறீர்கள். ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். என் குழந்தைகளை பார்க்கும்போது என் இதயம் தானாகவே பொறுமை கொள்ள வேண்டியதாயிற்று. இப்போது என் இருப்பு கூட இவர்களுக்கு பொறுக்க முடியாதது என்பதை அறிந்தேன். ஆனால் ஒரு நாள் என் மாமியார் எல்லை மீறி விட்டார். நான் துணி துவைத்துக் கொண்டிருந்தேன். என் மாமியார் என்னிடம் வந்து சொன்னார், இங்கிருந்து எழுந்திரு, உன் துணிகளை எடுத்துக்கொள், இங்கிருந்து வெளியேறு, உன் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போ என்றார். நான் கேட்டேன், அத்தை, என்ன நடந்துவிட்டது? நான் என்ன செய்து விட்டேன்? அவர் பதிலளித்தார், நீ செய்தது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. வீட்டு வாசலில் உள்ளவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ வீட்டின் தரித்திரம். உன் கெட்ட நிழல் எங்கள் வீட்டில் விழுந்த நாளிலிருந்து எங்கள் வீடு அழியத் தொடங்கிவிட்டது. நீ வருவதற்கு முன்பு எங்கள் வீட்டின் எப்போதும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. என் மகன் இறந்த பிறகுதான் தெரிந்தது, எங்கள் வீட்டை அழித்தவள் நீதான் என்றார். நான் கண்களை மூடிக்கொண்டேன். வார்த்தைகள் என் உதடுகளில் இருந்து வெளிவராமல் நின்றுவிட்டன. நான் என் குழந்தைகளை பார்த்தேன். நான் அழுது கொண்டிருந்த போது அவர்கள் என்னை நெருங்கி கட்டிப்பிடித்தனர். என் மகன் கேட்டான், அம்மா, இப்போது நாம் எங்கு போவோம்? பாட்டி நம்மை வீட்டை விட்டு விரட்டுகிறார்களே. என் மாமியார் சொன்னார், எனக்கு எதுவாயினும் போகட்டும், நீங்கள் எங்கேயாவது போங்கள், ஆனால் என் வீட்டில் இனி இருக்க வேண்டாம். நான் தைரியம் கொண்டு என் மகனிடம் சொன்னேன், கவலைப்படாதே கண்ணே, கடவுள் நம்மை எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே போவோம். ஆனால் இனி இங்கு தங்க மாட்டோம் என்றேன். ஆனால் என் மாமியாரின் நோக்கம் வேறு இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர் என் மீது இறுதி குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஒரு மாலை நான் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தேன். அவள் உள்ளே வந்து, எழுந்திரு, உன் சாமான்களை எடுத்துக்கொள், இந்த வீட்டை விட்டு வெளியேறு, உன்னை நிறைய நாட்கள் இங்கே தங்க வைத்து விட்டோம், இனிமேல் அனுமதி இல்லை என்றாள். நான் கைகூப்பி வேண்டினேன், அத்தை, நான் எங்கு போவேன்? என்னுடைய சிறிய குழந்தைகள் இருக்கின்றன. இந்த குழந்தைகள் உங்கள் மகனின் பிள்ளைகள். நீங்கள் அவர்களை அனாதையாக்குகிறீர்கள் என்றேன். ஆனால் அவள் இதயத்தில் இரக்கம் என்பதே இல்லை. அவள் சொன்னாள், நீ வெளியேறு, இல்லையென்றால் உன்னை தள்ளி வெளியேற்றுவேன் என்று. இவை அனைத்தும் ஏன் நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். என் கணவனின் அண்ணாவின் வணிகம் எதுவும் மூழ்கவில்லை. ஆனால் என் கணவனின் அன்னிக்கு நான் இந்த வீட்டில் இருப்பதை இனி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த வீட்டில் இப்போது அவள் கணவரின் வருமானம் மட்டுமே வருகிறது. அதிலிருந்து நானும் என் குழந்தைகளும் வாழ்கிறோம். நான் மௌனமாக என் சாமான்களை எடுத்துக்கொண்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தனர். ஆனால் யாரும் எனக்கு உதவ வரவில்லை. நான் தலையை கவிழ்த்துக் கொண்டேன். என் மரியாதை, என் வலி, என் கனவுகள் இவற்றை எல்லாம் இதயத்தில் புதைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். வீட்டு வாசலில் ஒரு வயதான பிச்சைக்காரியை சந்தித்தேன். அவள் சொன்னாள், மகளே, இந்த உலகம் மிக பெரியது. உன்னை புரிந்து கொள்ளும் யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். தைரியத்தை விடாதே. கடவுள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார். இவள்தான் நான் தினமும் பிச்சை கொடுத்து வந்த அந்த பிச்சைக்காரி. ஆனால் இன்று என் நிலைமை என்னவாகிவிட்டது? அவளுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை. மாறாக அவள்தான் எனக்கு ஆசீர்வாதம் அளித்துக் கொண்டிருந்தாள். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் மௌனமாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தெருக்களில் நடந்தேன். துன்பம் என்னை அனாதையாக்கிவிட்டது. ஆனால் நான் முடிவு செய்து விட்டேன், நான் தோற்க மாட்டேன். என்னிடம் ஒரு பழைய போர்வையில் சில துணிகளும் குழந்தைகளின் சில சாமான்களும் இருந்தன. சிறிது தூரம் நடந்த பிறகு நானும் குழந்தைகளும் சோர்வாக இருந்தோம்.
என் மகள் என் தோளில் தலையை வைத்து தூங்கிவிட்டாள். நான் அவளை கைகளில் தூக்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மகன் தள்ளாடிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் ஒரு மரத்தின் நிழலில் குழந்தைகளுடன் அமர்ந்தேன். ஆனால் அங்கு சில ஆண்கள் என்னை தவறான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தன. நான் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சாலையை கடந்து ரோட்டுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு எந்த வழியும் புரியவில்லை. அனைவரும் என்னை கேலி செய்ததாக உணர்ந்தேன். அனைவரும் என் மீது குற்றம் சாட்டுவதாக தோன்றியது. பிறகு ஒரு வீட்டின் நிழல் தெரிந்தது. சிறிது நேரம் அங்கே அமர்ந்து குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது ஒரு வயதான பெண் எதிரே வந்தாள். நான் நம்பிக்கையுடன் அவளை பார்த்தேன். அவள் அருகில் வந்தபோது அவள் என் மாமியாரின் தூரத்து உறவினர் என்பது தெரிந்தது. அவள் இரக்கத்தோடு என் குழந்தைகளை பார்த்தாள். அவர்களின் தலையில் கை வைத்தாள். பிறகு சொன்னாள், மகளே, நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. மக்கள் பேசுவார்கள். உன் மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு. இங்கே யாரும் உனக்கு இடம் தர மாட்டார்கள் என்றார். நான் மெதுவாக தலையை ஆட்டி அவளுக்கு நன்றி சொன்னேன். ஏனென்றால் அவள்தான் நல்ல முறையில் என்னுடன் பேசிய ஒரே நபர். மற்றவர்கள் அனைவரும் என் மீது குற்றம் சாட்டும் பார்வையில் பார்த்தனர். நான் மேலே நடந்தேன். பிரார்த்தனை செய்து கொண்டேன். என் வழி திறக்கப்பட வேண்டும் என்று, யாராவது ஒருவர் எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று. நான் நடந்து நடந்து என் தாய் வீட்டை நோக்கி சென்றேன். அங்கேயாவது ஒரு நம்பிக்கை இருந்தது. குழந்தைகளை கட்டி அணைத்துக் கொண்டு பாதையை மாற்றினேன். என் பாதங்கள் கனத்து போயிருந்தன. ஆனால் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை என் அண்ணாவும் அண்ணியும் எனக்கு ஆதரவாக நிற்கலாம். என் அண்ணாவின் வீட்டு வாசலில் வந்ததும் என் மூச்சு திணறியது. அண்ணாவின் வீடு முன்பு இருந்ததை போலவே இருந்தது. உயரமான வீடு, பெரிய வாயில். நான் அங்கு சென்று பாதுகாப்பு காவலரிடம் எனக்காக வாயிலை திறந்து விடுங்கள் என்றேன். அவர் வாயிலை திறக்கவில்லை. மாறாக, உங்களுக்கு உள்ளே வர அனுமதி இல்லை. முதலில் என் எஜமானியிடம் அனுமதி பெற வேண்டும் என்றார். நான் சொன்னேன், சென்று சொல்லுங்கள், சீதா வந்திருக்கிறார் என்று. காவலர் சொன்னார், இல்லை, எனக்கு நினைவிருக்கிறது. எஜமானி சொன்னார், உங்களை உள்ளே விடக்கூடாது என்று. அவர்கள் ஏற்கனவே மறுத்துவிட்டார்கள். நான் எப்படி உங்களுக்காக மீண்டும் கேட்பது என்றார். நான் கெஞ்சினேன், காவலரே, ஒரு முறை சென்று சொல்லுங்கள். நான் உங்கள் எஜமானரின் சகோதரி. எனக்கு ஒரே ஒரு முறை பேச வேண்டும். உள்ளே இருந்து யாராவது அழைத்து வாருங்கள் என்றேன். என் விடாபிடியான கெஞ்சலுக்கு பிறகு அவர் உள்ளே சென்றார். திரும்பி வந்தபோது அவரது பதில் இன்னும் கடுமையாக இருந்தது. எஜமானி சொல்கிறார், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள், இங்கிருந்து செல்லுங்கள் என்று என கூறினார். காவலரின் வார்த்தைகளை கேட்டு என் மூச்சு தடைபட்டது. என் அண்ணியிடமிருந்து இப்படி ஒரு நடவடிக்கை எதிர்பார்க்கவில்லை. இந்த வீட்டில்தான் நான் வளர்ந்தேன். இன்று இந்த வீட்டிலிருந்தே என்னை வெளியேற்றுகிறார்கள். இந்த வீட்டின் கதவுகள் எனக்கு மூடப்பட்டு விட்டன. நான் நீண்ட நேரம் வாசலில் அமர்ந்திருந்தேன். குழந்தைகளை என் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுது கொண்டே பிரார்த்தனை செய்தேன், யாராவது எனக்கு தங்க இடம் கொடுக்க வேண்டும் என்று. நான் என் குழந்தைகளுடன் இப்படி தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்க முடியாது. சிறிது நேரம் கழித்து அண்ணி தானே வாசலுக்கு வந்தாள். அவள் சொன்னாள், ஏய், நீ இன்னும் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறாயா? நீ போயிருப்பாய் என்று நினைத்தேன். இங்கிருந்து வெளியேறு, அல்லது அவமானப்படுத்தப்படுவதை விரும்புகிறாயா? ஏற்கனவே உன் முதிய அம்மாவை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நீயும் வந்து எங்கள் அமைதியை கெடுக்கிறாய். இங்கே உனக்கு இடமில்லை என்று கோபமாக கூறினார். நான் கெஞ்சினேன், அண்ணி, நான் உங்கள் முன் கை கூப்புகிறேன். தயவு செய்து எனக்கு இடம் கொடுங்கள். என் குழந்தைகளுடன் நான் எங்கே போவேன்? அண்ணி கூறினாள், இல்லை, நீ வெளியேறவில்லை என்றால் காவலரை கொண்டு உன்னை தள்ளி வெளியேற்றுவேன் என்றாள். என் கண்களில் கண்ணீர் ததும்பியது. என்னை கட்டுப்படுத்த முயன்றேன். அப்போது உள்ளே இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது, மருமகளே, வாசலில் யார்? அண்ணி பதிலளித்தாள், யாருமில்லை அத்தை, ஒரு பிச்சைக்காரி மட்டுமே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றாள். அண்ணி ஒரே மாதிரியாக கதவை அடைத்தாள். நான் அப்படியே உறைந்து நின்றேன். அழுதேன். மௌனமாக இருந்தேன். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. என் குழந்தைகள் பசியால் அழுதன. நான் என் மகளின் தலையை தடவிக்கொண்டு சொன்னேன், கண்ணே, பொறுமையாக இரு. ஏதாவது ஒரு வழி நிச்சயம் தெரிய வரும். நீண்ட நேரம் என் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன். பிறகு ஒரு முறை என் வீட்டை பார்த்தேன். கண்ணீர் மல்க குழந்தைகளுடன் அங்கிருந்து எழுந்தேன். என் அன்புக்குரியவர்களே என்னை ஆதரிக்கவில்லை என்றால் அந்நியர்கள் என்னை என்ன செய்வார்கள்? சாலையில் நடந்தேன். எந்த வழியும் இல்லை. குழந்தைகளின் கை மட்டுமே இருந்தது. நான் முன்னேறி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு அடியும் என் நம்பிக்கையை உடைத்தது. ஒவ்வொரு கணமும் என் தைரியத்தை சோதித்தது. ஒரு மூலையில் ஒரு பழைய கடை தெரிந்தது.
கடை முன்பாக 2 நாற்காலிகள் மற்றும் ஒரு மேசை இருந்தன. குழந்தைகளுடன் இங்கே சிறிது நேரம் அமரலாம் என்று நினைத்தேன். கொஞ்சம் நிழல் கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும். அங்கு அமர்ந்ததும் கடைக்காரர் அருகில் வந்து, இங்கிருந்து எழுந்திரு, போ என்றார். நான் கெஞ்சினேன். அண்ணா, உங்களுடையது பெரிய கடை, ஒரு 2 பொட்டலங்கள் கொடுங்கள். என் குழந்தைகளின் வயிறு நிரம்பும். காலை முதல் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று பிச்சை எடுக்காத குறையாய் கேட்டேன். ஆனால் அவர் தட்டிவிட்டு, உனக்கு இங்கு எதுவும் இல்லை, இந்த இடத்தை விட்டு போ என்றார். நான் மௌனமாக எழுந்தேன். அந்த கடைக்காரர் எங்களை 5 நிமிடங்கள் கூட அங்கு இருக்க அனுமதிக்கவில்லை. இரவு வந்தது. நான் முடிவு செய்தேன், இனி யாரையும் நம்ப போவதில்லை. என் குழந்தைகளுக்காக நானே வழி செய்து கொள்வேன், எத்தனை தடுமாற்றமே வந்தாலும். இன்று நான் வாழ்க்கையின் கடினமான பாடம் கற்றேன். காலம் மாறும்போது உறவுகளும் முகங்களும் மாறிவிடுகின்றன. நம் அன்புக்குரியவர்களே முதலில் தங்கள் உண்மையான தன்மையை காட்டுகிறார்கள். சூரியன் மறைந்தது. எனக்கு ஒரு விசித்திரமான அமைதியற்ற உணர்வு ஏற்பட்டது. நான் என் 2 குழந்தைகளுடன் சாலையோரம் ஒரு பழைய பெஞ்சில் அமர்ந்திருந்தேன். மகன் என் தோளில் சாய்ந்தான். மகள் என் மடியில் தூங்கிவிட்டாள். இருவருக்கும் கொடூரமான பசி. அப்போது எதிரே ஒரு தள்ளுவண்டி வியாபாரி பக்கோடா மற்றும் சமோசா விற்பனை செய்து கொண்டிருந்தார். மனம் வீச என் குழந்தைகளின் கண்கள் திறந்தன. பசி அதிகமாயிற்று. மகள் என் துண்டை இழுத்து, அம்மா, சாப்பாடு வாங்கித்தா, மிகவும் பசிக்கிறது என்றாள். நான் தலைகுனிந்து அவளை பார்த்தேன். அவள் கண்களில் இருந்த நம்பிக்கை என் இதயத்தை கிழித்தது. என்னிடம் சில நோட்டுகள் இருந்தன. 50 ரூபாய். நான் வண்டிக்காரனிடம் சென்றேன். அவர் 30 ரூபாய்க்கு 3 சமோசாவும் 20 ரூபாய்க்கு பக்கோடாவும் கொடுத்தார். அவற்றை பார்த்து மகிழ்ச்சியடைந்தேன். குழந்தைகளின் வயிறு நிரம்பும் என பெஞ்சுக்கு திரும்பிய போது குழந்தைகள் பசியால் வெடித்து போய் உணவை விழுங்கினர். நான் ஒரு 2 துண்டுகள் மட்டுமே சாப்பிட்டு, இவை அனைத்தும் உங்களுக்கே என்றேன். குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டேன். ஆனால் மேலும் எப்படி அவர்களின் வயிறு நிரப்புவேன் என்று தெரியவில்லை. குழந்தைகளின் முகத்தில் மலர்ந்த புன்னகை என் இதயத்திற்கு ஆறுதல் அளித்தது. இரவு வந்தது. கடைகள் மூடப்பட்டன. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். நாங்கள் அந்த பெஞ்சில் தங்கியிருந்தோம். சிறிது நேரம் கழித்து ஒரு போலீஸ் வண்டி வந்து நின்றது. ஒரு காவலர் இறங்கி வந்து சத்தமாக, அம்மா, இங்கிருந்து எழுந்திரு, இங்கு தங்க அனுமதி இல்லை என்றார். நான் கெஞ்சினேன். சார், இரவு கழிக்க இங்கேயே இருக்க தயவு செய்து அனுமதியுங்கள். காலையில் நாங்கள் இங்கிருந்து சென்று விடுவோம் என்றேன். ஆனால் போலீஸ்காரர் மறுத்துவிட்டார். இல்லை இல்லை, எல்லோரையும் இப்படி தங்கவிட்டால் சாலை நிரம்பிவிடும். இங்கிருந்து செல் என்றேன். என்னிடம் வேறு வழி எதுவும் இல்லை. நான் என் மகனை தூக்கிக் கொண்டு சிறிய மகளை மடியில் வைத்துக் கொண்டு சாலையில் நடக்க ஆரம்பித்தேன். சாலை வெறிச்சோடி இருந்தது. ஒவ்வொரு அடியும் எனக்கு கனமாக இருந்தது. தூரத்தில் ஒரு மூலையில் சில தொழிலாளர்கள் அமர்ந்திருப்பதை கண்டேன். அங்கே கொஞ்சம் நிழல் கிடைக்கும் என்று நினைத்து அங்கு சென்று ஒரு மூலையில் குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தேன். தொழிலாளர்கள் என்னை ஒரு முறை பார்த்துவிட்டு தங்கள் பேச்சில் முனைந்து விட்டனர். ஒரு வயதான மனிதர் இறக்கப்பட்டு ஒரு பழைய போர்வையை என் பக்கம் எறிந்தார். வாங்க சகோதரி, உங்கள் குழந்தைகளை இதில் போடுங்கள், தரை குளிர்ச்சியாக இருக்கிறது என்றார். நான் அவருக்கு நன்றி தெரிவித்து விரிப்பை விரித்து குழந்தைகளை படுக்க வைத்தேன். சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் தன் மகனுடன் அங்கு வந்தாள். அவளுடைய ஆடைகளும் கிழிந்திருந்தன. ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவள் என் அருகில் அமர்ந்து கூறினாள், இங்குதானே நானும் உன்னை போலவே துணையற்றவள். சாலையில் இடம் கிடைத்தால் அங்கேயே தூங்கிவிடுவேன் என்றாள். அவள் தன் பையிலிருந்து 2 உலர்ந்த ரொட்டிகளை எடுத்து என்னிடம் நீட்டினாள். வாங்க, சாப்பிடுங்கள், பசியாக இருப்பீர்கள் என்றாள். நான் மறுக்க முயன்றேன். ஆனால் அவள் பலவந்தமாக உணவை என்னிடம் வைத்து விட்டாள். நான் அவளுக்கு நன்றி தெரிவித்தேன். என் மனதில் நினைத்தேன், இவளும் என் நிலையில்தான் இருக்கிறாள். அதனால்தான் எனக்கு உதவுகிறாள். ஏனென்றால் என் துயரத்தை அவள் புரிந்து கொள்கிறாள். இன்றுதான் முதல் முறையாக பசியும் மரியாதையின்மையையும் ஒரு மனிதனை எப்படி மிதிக்கிறது என்பதை உணர்ந்தேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்படியே உட்கார்ந்திருந்தேன். அப்போது நாய்கள் வந்து குரைக்கத் தொடங்கின. குழந்தைகள் விழித்தெழுந்து பயந்து என்னை கட்டிக்கொண்டனர். நான் கைகளால் நாய்களை துரத்தினேன். ஒரு மனிதர் கூறினார், சகோதரி, சாலையில் இரவு கழிப்பவர்களுக்கு முதல் எதிரி இந்த விலங்குகள் தான், ஜாக்கிரதையாக இருங்கள் என்றார். காலை விடிந்தது. எல்லாம் முன்பு போலவே இருந்தது. நான் முடிவு செய்து விட்டேன். இனி பிச்சை எடுப்பதில் கூட வெட்கப்பட மாட்டேன். என் குழந்தைகளுக்காக பிச்சை கேட்க வேண்டி இருந்தால் அதுவும் செய்வேன். ஒவ்வொரு கதவையும் தட்டுவேன். ஆனால் அவர்களை பசியுடன் தூங்க விடமாட்டேன் என்று நான் குழந்தைகளை தயார் செய்தேன். மகளின் தலைமுடியை கட்டினேன்.
மகனின் ஆடைகளை தட்டிவிட்டேன். பிறகு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சந்தையை நோக்கி நடந்தேன். இங்கே பலர் இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் என் நிலையில் இரக்கம் காட்டுவார் என்று நினைத்தேன். நான் சந்தையின் ஓரத்தில் நின்றேன். குழந்தைகளை அங்கே அமர வைத்துவிட்டு தயக்கத்துடன் சந்தையில் நடக்க ஆரம்பித்தேன். யாரும் என்னை பார்க்க கூட தலை நிமிரவில்லை. சிலர் காலியாக திரும்பிவிட்டனர். சிலர் 2 ரூபாய் நாணயங்களை கொடுத்தனர். ஒரு பெண் கூறினாள், பாருங்களேன், இவள் நல்ல பருவத்து பெண், பிச்சை எடுக்கிறாள். வேலை தேட முடியாதா? பிச்சை எடுப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று. அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் மௌனமாக இருந்தேன். ஏனெனில் என் இதயம் இப்போது வலுவாகிவிட்டது. அந்த நாள் முடிந்தது. சேகரித்த பணத்தில் 2 வேளை உணவு ஏற்பாடு செய்தேன். குழந்தைகள் வயிறு நிரம்ப சாப்பிட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே என்னை பார்த்தனர். அந்த கணமே என் அனைத்து களைப்புகளும் தீர்ந்தது. இப்படியே நான் தினமும் சந்தைக்கு செல்ல ஆரம்பித்தேன். பல நாட்கள் கடந்துவிட்டன. இப்போது அங்கு உள்ள கடைக்காரர்களும் வாடிக்கையாளர்களும் குழந்தைகளுடன் என்னை அடையாளம் கண்டு கொண்டனர். காலையில் சந்தை திறக்கும் போது நான் குழந்தைகளுடன் ஒரு பக்கமாக அமர்ந்து தலையை குனிந்து கைகளை நீட்டுவேன். சிலர் வேலையில் இருப்பார்கள், என்னை புறக்கணிப்பார்கள். சிலர் பணம் கொடுத்துவிட்டு செல்வார்கள். சிலர் கிண்டல் அடிப்பார்கள். எனக்கு இப்போது தைரியம் வந்துவிட்டது. மக்களின் பேச்சு என்னை பாதிக்கவில்லை. குழந்தைகளின் பசியும் என் கட்டாயமும் என் வாயை மூடிவிட்டது. வெயில் கடுமையாக இருந்தது. மகளுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் கேட்டால். நான் சுற்றி பார்த்தேன். ஒரு தள்ளுவண்டியில் குளிர்பானங்கள், தண்ணீர், சர்பத் விற்பனையாகி கொண்டிருந்தன. பிச்சை பணத்தை சேமித்து வைத்திருந்த என் பையில் கைவிட்டேன். சில மீதி நாணயங்கள் இருந்தன. தயக்கத்துடன் ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கினேன். என் 2 குழந்தைகளும் பல நாட்களாக தாகத்துடன் இருப்பது போல் அதை குடித்தனர். சந்தையில் ஒரு சிறிய உணவகம் இருந்தது. அங்குள்ள ஊழியர்கள் சில நேரங்களில் எஞ்சிய உணவை எனக்கு கொடுப்பார்கள். நான் மனதிற்குள் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டேன். ஒரு நாள் உணவக முதலாளி என்னை அழைத்து, இது சாலை ஓரம், வாடிக்கையாளர்கள் தொந்தரவு அடைகிறார்கள், இங்கிருந்து செல்லுங்கள் என்றார். நான் கைகூப்பி, சார், நான் யாருக்கும் முன்னால் உட்கார்ந்து பிச்சை கேட்கவில்லை, ஒரு மூலையில் அமர்ந்திருப்பேன் என்றேன். அவர் கோபமாக, புரிந்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் போலீஸை அழைப்பேன் என்றார். நான் மௌனமாக குழந்தைகளை எடுத்து சந்தையின் மற்ற பகுதிகளுக்கு சென்றேன். ஒவ்வொருவரும் இவ்வளவு பெரிய இதயம் வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு பணக்கார பெண்ணின் மகன் எனக்கு பிச்சை பணம் கொடுத்தான். அவனது கை என் கையை தொட்டது. அந்த பெண் தன் மகனை திட்டி, இவர்கள் அசுத்தமானவர்கள், உன் கைப்பட்டால் உனக்கு நோய்கள் பரவும் என்றாள். என் கைகளில் நீர் துளித்தது. ஏழ்மை ஒரு நோயாகவும் கருதப்படுகிறது என்பதை உணர்ந்தேன். இப்போது குளிர்காலம் தொடங்கியது. என் குழந்தைகளின் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. சில நாட்கள் காய்ச்சல், சில நாட்கள் இருமல். நான் என் குழந்தைகளை மருந்து வாங்கி கொடுக்க முயன்றேன். டாக்டரிடம் குழந்தைகளை அழைத்துச் செல்ல முயன்றேன். ஆனால் என்னிடம் பணம் இல்லை. நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன. சில நேரம் நம்பிக்கையின் ஒளி, சில நேரம் ஏமாற்றத்தின் போர்வை. ஆனால் நான் உறுதி செய்தேன், என் குழந்தைகளுக்காக எல்லா சிரமங்களையும் சகித்துக் கொள்வேன். ஆனால் அவர்களை ஒருபோதும் பசியுடன் தூங்க விடமாட்டேன் என்று. சந்தை தெருக்களில் உட்கார்ந்து பல நாட்கள் கடந்துவிட்டன. இப்போது மக்களின் முகங்களை பார்த்தவுடன் புரிந்து விடுவேன், யார் என் மீது இரக்கம் கொள்கிறார்கள், யார் என்னை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று. ஆயினும் காலையில் இருந்து மாலை வரை அதே நம்பிக்கையுடன் உட்கார்ந்திருப்பேன். என் நாட்கள் மாறும் என்று, ஒரு நாள் அதிசயம் நிகழும் என்று. ஒரு மாலை சந்தை மூடப்பட்டு விட்டது. தெருவில் இருள் சூழ்ந்திருந்தது. நான் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு நடந்தேன். குளிர் அதிகரித்துக் கொண்டிருந்தது. திறந்த வானத்தின் கீழ் இரவை கழிப்பது இப்போது கடினமாகிவிட்டது. மகளுக்கு காய்ச்சல் அதிகரித்தது. அவளுடைய உடல் சூடேறி இருந்தது. அவள் சில நேரங்களில் அரை உறக்கத்தில் முணங்கினாள், சில நேரங்களில் நடுங்குவாள். நடந்து கொண்டே பார்த்தபோது ஒரு பழைய சிறிய கடை தெரிந்தது. அதன் கதவு உடைந்திருந்தது. உள்ளே குப்பைகள் குவிந்திருந்தன. ஆனால் 4 பக்கங்களிலும் சுவர்களும் கூரையும் இருந்தன. நான் நினைத்தேன், இங்கே சென்றால் குளிரில் இருந்து காப்பாற்றப்படலாம். நான் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அங்கே சென்றேன். பார்த்தபோது எங்கும் குப்பைகள் தான். என் துண்டால் ஒரு பகுதியை சுத்தம் செய்தேன். அங்கே சில பழைய அட்டை பெட்டிகள் இருந்தன. அவற்றை தரையில் விரித்து மகளை மடியில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்தேன். மகனை படுக்கச் சொன்னேன். என் 2 குழந்தைகளும் மிகவும் சோர்வாக இருந்தன. அவர்களை பார்த்து எனக்கு மிகவும் இரக்கம் ஏற்பட்டது. நான் இருவரின் தலையையும் தடவி கொடுத்தேன். என் கிழிந்த துண்டை குழந்தைகளின் மீது போர்த்தினேன். குளிரில் இருந்து பாதுகாக்க. விழித்துக் கொண்டே முழு இரவும் கழிந்தது. மகளின் காய்ச்சல் குறையவே இல்லை. மருந்தும் இல்லை.
டாக்டரும் இல்லை. பல முறை நினைத்தேன் மகளை ஏதாவது ஒரு மருத்துவமனை முன்பு கொண்டு செல்வதற்கு. ஆனால் பணம் இல்லாமல் அங்கிருந்தும் துரத்தப்படுவேன். சூரியன் உதித்ததும் மகன் அழ ஆரம்பித்தான். அம்மா, பசிக்கிறது என்றான். நான் என் வெறும் பையை பார்த்தேன். இன்று என்னிடம் பணம் இல்லை. நான் பிச்சை எடுத்த பணத்தில் இரவுக்கு குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து விட்டேன். நான் மகனை அன்புடன் தேற்றினேன். கண்ணே, சற்று பொறு, நல்ல உணவு கிடைக்கும் என்றேன். அவனுக்குள் நம்பிக்கை முளைத்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது நான் அவனை தேற்றிக் கொண்டிருந்தேன் என்பது. நான் முடிவு செய்தேன், ஏதாவது சம்பாதித்தாக வேண்டும். குழந்தைகளை அங்கேயே விட்டுவிட்டு அருகிலுள்ள கடைகளுக்கும் ஓட்டல்களுக்கும் வேண்டிக் கொள்ள சென்றேன். எல்லா இடங்களிலும் ஒரே பதில், வேலை செய்பவர்கள் தேவை, ஆனால் உன்னை போன்றவர்கள் அல்ல என்றனர். அவர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நீ மிகவும் அசுத்தமாக இருக்கிறாய். உடைகளும் கிழிந்துள்ளன. உன்னை யாரும் வீட்டில் கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று வேலை கொடுப்பது தள்ளி வைக்கப்பட்டது. நான் வரும் போகும் மக்களை இரக்கத்துடன் பார்த்து கொண்டே இருந்தேன். மகளின் உடல் இன்னும் சூடாக இருந்தது. என்னைத்தானே கிழித்தெறிய வேண்டும் போல் உணர்ந்தேன். ஆனால் பொறுமையை தவிர வேறு வழியில்லை. வெயில் அதிகரித்ததும் நான் சூரிய ஒளி இருக்கும் இடத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு பணக்கார வயதான மனிதர் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தார். வேறு சிலர் சில நாணயங்களை கொடுத்தனர். நான் விரைவாக எழுந்து உடனே ஓட்டலுக்கு சென்றேன். அங்கிருந்து உணவு வாங்கி குழந்தைகளுக்கு முன் வைத்தேன். அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி அலைகள் ஓடின. உலகத்தின் எல்லா செல்வமும் அவர்களிடம் வந்துவிட்டது போல் இருந்தது. அவர்கள் தங்கள் சிறிய கைகளால் உணவை உண்ண ஆரம்பித்தனர். தங்கள் கைகளால் எனக்கும் உணவு ஊட்டினர். இப்படியே அழுது கொண்டே நாட்கள் கழிந்தன. நான் ஒவ்வொரு வரும் நாட்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். என் குழந்தைகள் கிடைத்ததை மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். ஆனால் நான் சாலையோரம் உட்கார்ந்திருக்கும் போது அவர்கள் போகும் வரும் மக்களை ஏக்கத்துடன் பார்ப்பார்கள். நான் விரைவாக அவர்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சித்து, பாருங்கள் கண்ணே, ஒரு நாள் நாமும் இப்படி பெரிய காரில் ஏறுவோம் என்று சொல்வேன். நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. என் மகளின் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென அவள் மயக்கமடைந்தாள். நான் பதற்றமடைந்து அவளை எடுத்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்குள்ள மருத்துவர் என் மகளை பார்த்து தனது மதிப்பீட்டின்படி மருந்து கொடுத்தார். பிறகு சொன்னார், உங்கள் மகளுக்கு ஊசி மருந்து தேவை, ஆனால் இந்த மாத்திரைகளை கொடுக்கிறேன். அவர் பணம் கேட்டபோது நான் சொன்னேன், அண்ணா, என்னிடம் பணம் இல்லை. என் மீது கருணை காட்டுங்கள். உங்கள் முன் கைகூப்புகிறேன். என் மகளுக்கு சிகிச்சை செய்ய பணம் இல்லை. இந்த மருந்தை கொடுங்கள். நான் வாழ்நாள் முழுவதும் உங்கள் உதவியை மறக்க மாட்டேன் என்றேன். அவர் சொன்னார், சரி சகோதரி, எடுத்துச் செல்லுங்கள். அந்த மருந்தை எடுத்து நான் உடனே என் மகளிடம் சென்றேன். தொட்டியிலிருந்து தண்ணீர் பாட்டிலில் நிரப்பி என் மகளுக்கு மருந்து ஊட்டினேன். அடுத்த நாள் காலை என் மகள் தூங்கிவிட்டு எழுந்தபோது அவளது நிலைமை சற்று நல்லிருந்தது. ஆனால் அவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள். நான் முடிவு செய்தேன், இனி குழந்தைகளை சாலைகளில் இழுத்துச் செல்ல மாட்டேன். ஆனால் வேறு எங்கு செல்வது என்று எனக்கு வழி தெரியவில்லை. என்னிடம் சிறிது பணம் சேகரிக்கப்பட்டிருந்தது. நான் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் விளக்கினேன், அதிக சத்தம் போடாதீர்கள், யாரும் எங்களை துரத்துவதில்லை என்று. நான் ஒரு சிறிய கடையின் முன்பாக உட்காருவேன். இது ஒரு புதிய வணிகர், எனவே அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் சில நாட்களில் அவரும் என்னை துரத்துவார் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் கடை முன்பாக ஒரு பெரிய கார் வந்து நின்றது. கதவு திறந்தது. ஒரு மனிதர் வெளியே வந்தார். நான் அவரை கவனமாக பார்த்தேன். நான் அவரை பார்த்ததும் என் உணர்வுகள் பறந்துவிட்டன. அதே முகம். நான் கனவுகளில் பார்ப்பேன். என் ஒவ்வொரு பிரார்த்தனையின் காரணமாக இருப்பவர். அந்த மனிதர் என் கணவரை போலவே இருந்தார். ஆனால் அவரது நிலைமை மிகவும் பணக்காரர்களைப் போல இருந்தது. என் கண்கள் அவரை நம்ப மறுத்தன. நான் விரைவாக என் குழந்தைகளை அங்கேயே உட்கார வைத்துவிட்டு அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன். சிறிது தூரம் சென்று அவரை கூப்பிட்டேன், அர்ஜுன். அவர் என் பக்கம் திரும்பி பார்த்தார். நான் நம்பிக்கை நிறைந்த பார்வையால் அவரை பார்த்தேன். ஒருவேளை அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்வார் என்று. ஆனால் அவர் முகத்தில் அடையாளம் கண்டுகொள்வதற்கான எந்த அடையாளமோ ஆச்சரியமோ இல்லை. அவர் குழப்பத்துடன் என்னை பார்த்து பார்த்து, நடக்க முடியவில்லையா என்றார். அவரது வார்த்தைகளால் என் உலகம் மீண்டும் சிதறியது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், நான் உங்கள் மனைவி சீதா என்றேன். அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய்? நான் அர்ஜுன் இல்லை, என் பெயர் கண்ணன் என்றார். நான் அவர் கண்களுக்குள் ஊடுருவி பார்க்க முயன்றேன். அங்கே ஏதோ மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறதா என்று. நான் என் குழந்தைகளை சுட்டிக்காட்டி, அங்கே உங்கள் குழந்தைகள் தரையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றேன்.
அவர் காரை நோக்கி நடந்து இங்கிருந்து போய்விடு, இந்த நாடகம் தேவையில்லை என்றார். நான் அவரை பின்தொடர்ந்தேன். ஆனால் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. நான் கத்தினேன், அலறினேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. சுற்றியிருந்த மக்கள் என்னை பார்த்து பைத்தியம் பிடித்துவிட்டது என்று பேசிக் கொண்டிருந்தன. நான் அந்த காரை தூரத்தில் மறையும் வரை பார்த்து கொண்டே நின்றேன். ஆனால் என் இதயம் அங்கேயே சிக்கியது. நான் குழந்தைகளிடம் திரும்பி உடைந்த பார்வையால் அவர்களை பார்க்க வேண்டும் என்று முயன்றேன். அடுத்த நாள் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை. நான் மீண்டும் அதே இடத்திற்கு சென்றேன். ஒருவேளை அவர் மீண்டும் வருவார் என்று, அவரை பற்றிய ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்று. சிறிது நேரம் கழித்து அதே கார் மீண்டும் வந்தது. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. நான் என் இடத்திலிருந்து எழுந்து சாலையோரம் நிற்க துணிந்தேன். மீண்டும் அதே மனிதர் காரில் இருந்து இறங்கினார். இன்று அவர் என்னை பார்த்ததும் சிறிது நேரம் நின்றார். நான் சரியான தருணத்தை பார்த்து விரைந்து சென்று, அர்ஜுன், தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள் என்றேன். அவர் சத்தமான குரலில், எத்தனை முறை சொல்ல வேண்டும்? எனக்கு உன்னை தெரியவில்லை, இங்கிருந்து விலகிச் செல் என்றார். நான் அவரது காலரை பிடித்து, நீங்கள் அர்ஜுன் இல்லை என்றால் உங்கள் கண்கள் ஏன் அவரை போல இருக்கின்றன? உங்கள் குரல் ஏன் அவரை போல இருக்கின்றது என்றேன். அவர் என் கையை விரட்டியடித்து காரில் ஏறிக்கொண்டே, பைத்தியம் பிடித்த பெண், என் பின்னால் வருவதை நிறுத்து என்றார். அவரது கார் வேகமாக அங்கிருந்து பறந்தது. நான் அங்கேயே நின்று அவர் செல்லும் வரை அழுது கொண்டே பார்த்தேன். ஏன் அவர் என்னை அடையாளம் காணவில்லை என்று எண்ணினேன். அவர் என் கணவர் இல்லை என்றால் ஏன் மீண்டும் மீண்டும் நான் அவரை சந்திக்கிறேன்? அடுத்த சில நாட்களுக்கு அவர் வரவில்லை. ஆனால் நான் அங்கேயே பிச்சை எடுத்துக்கொண்டு அவருக்காக காத்திருந்தேன். பிறகு சிறிது காலம் கழித்து மீண்டும் ஒரு பளபளப்பான காரை கண்டேன். ஒவ்வொரு அந்நிய முகத்திலும் நான் என் கணவரை தேடிக்கொண்டிருந்தேன். அவர்தான் என் கணவர். அதே முகம், அதே குரல். என் கணவரை பார்த்த பிறகு என் இதயம் என்னை அமைதியாக இருக்க விடவில்லை. நான் பார்ப்பது பொய்யல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவரது மறுப்பு என்னை உள்ளூரமாய் உடைத்துவிட்டது. இருந்தாலும் நான் தளரவில்லை. அன்றும் நான் அவர் முன்னால் போய் நின்றேன். நான் இந்த முறை குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போனேன். அவர் முன்னால் நின்றேன். அர்ஜுன், ஒரு முறை என் கண்களில் பாருங்கள், உண்மையை மறைக்க முடியாது என்றேன். அவர் எரிச்சலுடன், எத்தனை முறை சொல்ல வேண்டும்? நான் அர்ஜுன் இல்லை, என் பெயர் கண்ணன். உங்கள் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள் என்றார். நான் கைகூப்பி வேண்டினேன். நீங்கள் என் கணவர் இல்லை என்றால் என் ஆத்மா உங்களை ஏன் அடையாளம் காண்கிறது? என் இதயம் ஏன் உறுதியாக நம்புகிறது நீங்கள்தான் என் கணவர் என்று என்றேன். அவர் முகத்தில் குழப்பம் தென்பட்டது. இந்த முறை அவர் பார்வை வெறுமையாக இல்லை. நான் தொடர்ந்தேன். உங்கள் மனதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்கள். முந்தைய நினைவுகளை நினைவுபடுத்த முயற்சிக்கவும். என் திருமணம் உங்களுடன் நடந்தது. இவர்கள் ஜோதி மற்றும் மோகன், நம் குழந்தைகள். ஒரு முறை கண்களை மூடி உங்கள் இதயத்தின் குரலை கேளுங்கள். அவர் என் வார்த்தைகளை ஏற்றார். கண்களை மூடினார். சில கணங்கள் உலகம் நின்றது போல் இருந்தது. பிறகு அவர் மெதுவாக சொன்னார், சீதா. நான் கண்ணீரை அடக்கிக் கொண்டு, ஆம், நான் உங்கள் சீதா என்றேன். அவர் கண்களை திறந்தார். இப்போது அவர் பார்வையில் அந்நியம் இல்லை, அடையாளம் இருந்தது. நான் நினைவு கூற முடிகிறது. அவர் சொன்னார், எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. இரத்தத்தில் மூழ்கியிருந்தேன். அவர் திடீரென நிறுத்தினார். நான் மெதுவாக சொன்னேன், ஆம், நீங்கள் கனடா சென்றீர்கள். அங்கு விபத்துக்குள்ளாகினீர்கள். அவர் தலையை பிடித்து கொண்டார். என் தலையில் கொடூரமான வலி. பிறகு தொடர்ந்தார், ஆம், எனக்கு விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனையில் சேர்ந்தேன். உணர்வு வந்தபோது ஒரு அந்நியரின் வீட்டில் இருந்தேன். ஒரு பெரிய பங்களா. அவர்கள் நான் அவர்களின் மகன் என்று சொன்னார்கள். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. என் முகம் சிதைந்திருந்தது. கண்கள் சரியாக திறக்கவில்லை. அவர் தொடர்ந்தார், உண்மையில் அந்த விபத்தில் அவர்களின் மகனின் முகம் முற்றிலும் சிதைந்துவிட்டது. அவரும் கனடாவில் என் கணவருடன் வேலை செய்து வந்தார். என் கணவரை விபத்துக்கு பிறகு அவர்கள் தங்கள் வீட்டில் வைத்திருந்தன. நினைவாற்றல் இழந்தபோது அவரே தங்கள் மகன் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் மகன் இறந்துவிட்டார். என் கணவர் கூறினார், சில நாட்கள் நான் அவர்களுடன் தங்கினேன். என் உடல்நிலை சரியானதும் அவர்கள் என்னை தங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டனர். நான் எனது உண்மையான அடையாளத்தை மறந்துவிட்டேன். அவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னார், நான் உன்னை மறந்துவிட்டேன் சீதா. பின் ஒரே நொடியில் அவர் என்னை இழுத்து அணைத்துக் கொண்டார். விம்மி விம்மி அழுதார்.
பிறகு குழந்தைகளை பார்த்தார். அவர்களையும் கட்டி அணைத்தார். என் குழந்தைகளும் அவரை பார்த்து பலமாக அழுதனர். நீண்ட காலம் கழித்து குழந்தைகள் தந்தையின் அன்பை அனுபவித்தனர். நான் என் குடும்பத்தை மறந்துவிட்டேன், என் குழந்தைகளை மறந்துவிட்டேன். இது எப்படி சாத்தியம் என்று அவர் பலமாக அழுதார். சாலையின் நடுவே நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு அழுதோம். என் கணவர் என்னை பார்த்து சொன்னார், சீதா, என்னை மன்னித்துவிடு. உன்னை மறந்துவிட்டதால் உனக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரியாது என்றார். நான் மெதுவான குரலில், நான் ஒருபோதும் உங்களிடம் புகார் செய்யவில்லை. நீங்கள் திரும்பி வருவதற்காக மட்டுமே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார் என்றேன். அவர் குழந்தைகளை பார்த்தார். தனது இரு குழந்தைகளையும் தன் கைகளில் அணைத்துக் கொண்டு, இவர்கள் என் குழந்தைகள், இவர்களிடம் நான் மிகுந்த அன்பை வைத்திருக்கிறேன். என்னால் இவர்கள் எத்தனை சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் இது போன்றது ஒருபோதும் நடக்காது என்று உறுதியளிக்கிறேன் என்றார். பிறகு என் கணவர் என்னையும் குழந்தைகளையும் தனது பளபளக்கும் பெரிய காரில் ஏற்றி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார். நாங்கள் அங்கே இரவை கழித்தோம். மென்மையான படுக்கை, சூடான உணவு, இவை அனைத்தும் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இருந்தன. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு படுக்கை கிடைத்தது போல் உணர்ந்தேன். 2 குழந்தைகளும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தன. முழு இரவும் என் கணவர் சில நேரங்களில் என்னை பார்த்தார், சில நேரங்களில் குழந்தைகளை பார்த்தார். அவர் சொன்னார், சீதா, நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். உனக்கு எவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் இது எல்லாம் உனக்கு எப்படி நடந்தது? நீ வீட்டை விட்டு வெளியே ஏன் வந்தாய்? பிறகு நான் அழுது கொண்டே என் கணவருக்கு ஒவ்வொரு உண்மையையும் சொன்னேன். என்னையும் என் குழந்தைகளையும் அவமானப்படுத்திய ஒவ்வொரு நபரையும் பற்றி சொன்னேன். மக்களின் உண்மையை கேட்டு என் கணவருக்கு கடும் கோபம் வந்தது. அடுத்த நாள் விடிந்ததும் முதலில் அவர் எனக்கும் குழந்தைகளுக்கும் புதிய ஆடைகள் வாங்கினார். எங்கள் நிலைமையை சரி செய்தார். பிறகு நாங்கள் வயிறு நிரம்ப உணவு உண்டோம். பின்னர் அவர் எங்களை அவரது பெற்றோரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். கதவை தட்டிய போது அவர் தந்தை திறந்தார். ஒரு சத்தமான அலறல் அலறினார். என் மகன் அர்ஜுன், பாருங்கள் யார் வந்திருக்கிறார் என்று. எங்கள் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கத்தினார். வீட்டில் ஒரு விசித்திரமான குழப்பம் ஏற்பட்டது. என் மாமியார், அண்ணி மற்றும் அண்ணா ஓடி வந்தனர். அவர்கள் அர்ஜுனை உயிருடன் பார்த்ததும் அவரை கட்டியணைக்க முன்வந்தனர். என் கணவர் 2 படிகள் பின்வாங்கி, நீங்கள் என் உறவுகளாக இருக்க முடியாது. என்னை கட்டியணைக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை. நீங்கள் இனிமேல் எனக்கு தேவையில்லை. நீங்கள் என் மனைவி மற்றும் குழந்தைகளை பிச்சை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தினீர்கள். என் மரணத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினீர்கள். நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நான் உங்களுக்காக செத்து போனதை போல நானும் உங்களை செத்து போனவர்களாகவே கருதுகிறேன். உங்களுக்கு என் மனைவி மற்றும் குழந்தைகளின் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் இறக்கவில்லை என்பது நல்லதாயிற்று. எனக்கு விபத்து ஏற்பட்டது. நினைவாற்றல் இழந்தேன். அதற்குள் நீங்கள் என் குழந்தைகள் மற்றும் மனைவியின் வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு இதை பற்றி விளக்க வந்திருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை. என் உண்மையானவர்கள் என் மனைவி மற்றும் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்கள் மகன் இறந்துவிட்டான் என்று புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு கூறி அவர் என் கையை பிடித்து முன்னேறத் தொடங்கினார். என் மாமியார் அழுது கொண்டே சொன்னார், மகனே, நாங்கள் கோபத்தில் இவ்வளவும் சொல்லிவிட்டோம். நீ உயிரோடு இருப்பாய் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்று என் மாமியார் கூறினார். என் கணவர் திரும்பி பார்த்து பதிலளித்தார், அம்மா, நீங்கள் உறுதியாக நம்பினீர்கள் உங்கள் மகன் இறந்துவிட்டான் என்று. அதனால் அவன் மனைவியும் குழந்தைகளும் உங்களுக்கு பாரமாக இருந்தார்கள். நான் இறந்த உடனேயே அவர்களை வீடற்றவர்களாக்கிவிட்டீர்கள். கோபத்தில் நீங்கள் இவர்களை ஆதரவற்றவர்களாக ஆக்க முடிந்தால் நானும் உங்களுடன் எல்லா உறவையும் துண்டிக்க முடியும் என்றார். இதை கூறியதும் என் மாமியார் வீட்டார் மிகவும் வெட்கப்பட்டனர். அவர்கள் என் கணவரை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. அனைத்து உறவுகளையும் துண்டித்துவிட்டு அவர் என்னை என் தாய் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர் என் அண்ணா மற்றும் அண்ணியிடம் பேசினார். இன்று முதல் உங்களுடன் எங்களுக்கு எந்த உறவும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் என் மனைவிக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுக்கவில்லை. இந்த வீட்டில் அவள் பிறந்தாள். இந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு அவளுக்கும் சொந்தம். அதற்கு என் அண்ணி சொன்னார், நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்?
தெரிந்திருந்தால் இடம் கொடுத்திருப்போம். என் கணவர் அவர்களுக்கும் கடுமையாக பதிலளித்தார். இப்போது நான் வந்துவிட்டேன். என் குழந்தைகள் மற்றும் மனைவியை கவனித்துக் கொள்வதற்கு இனி எவரின் உதவியும் எனக்கு தேவையில்லை. இனி இவர்கள் வாழ்க்கையின் சிரமங்களில் போராட விடமாட்டேன். என் கணவர் என் கையை பிடித்து என்னையும் குழந்தைகளையும் ஒரு பெரிய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவர் சொன்னார், கனடாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த வீட்டை வாங்கினேன். இங்குதான் நான் வசிக்கிறேன். குழந்தைகள் அந்த வீட்டை பார்த்து மகிழ்ச்சியில் குதித்தனர். அது தங்கள் வீடு என்பதை நம்ப முடியவில்லை. நான் அழத் தொடங்கினேன். கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இவ்வாறு அவர் என் வாழ்க்கையிலிருந்து துன்பங்களை அகற்றினார். என் கணவரை மீண்டும் எனக்கு தந்தார். என் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் தந்தார். என் கணவரின் நினைவாற்றல் முழுமையாக திரும்பியது. ஆனால் இன்னும் அவர் வெட்கப்படுகிறார். தன்னால் நானும் குழந்தைகளும் எவ்வளவு கடினமான நேரத்தை கடந்து வந்தோம் என்பதை எண்ணி நான் இதை புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு மனிதனின் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்காது. என் கணவரிடம் இப்போது நிறைய செல்வம் உள்ளது. இந்த விஷயம் அவரது குடும்பத்தினருக்கு தெரிந்ததும் அவர்கள் பல முறை மன்னிப்பு கேட்க வந்தனர். ஆனால் என் கணவர் அவர்களை மன்னிக்கவில்லை. அவர் கூறினார், என் குடும்பம் எதை சந்திக்கிறதோ அதற்காக நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். நான் மோசமான நேரங்களில் மக்களின் உண்மையான முகங்களை பார்த்துவிட்டேன். இப்போது புரிந்து கொண்டேன். ஒவ்வொருவரும் தங்களின் கடினமான நேரத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரும் யாருக்கும் உண்மையில் உறவினர்கள் அல்ல. நாம் மோசமான நேரத்தில் இருக்கும்போது நம்மை புரிந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை. நான் எப்போதும் அவரிடமும் அன்புடன் நடந்து கொண்டேன். ஆனால் இப்போது மக்களிடமிருந்து தூரம் வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் புரிந்து கொண்டேன், நல்ல நேரங்களிலேயே மக்களிடமிருந்து தூரம் வைப்பது நல்லது. ஏனென்றால் கெட்ட நேரம் வருவதில் தாமதமில்லை. கெட்ட நேரம் வரும்போது மக்களிடமிருந்து தூரம் தாமாகவே ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் ஆர்வம் எனக்கு இருக்காது. இந்த கதை பிடித்தால் லைக் செய்யவும். மேலும் இது போன்ற கதையை பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.